Good morning to everyone. Today topic is the system of linear equation solved by Gaussian elimination method. Gaussian நீக்கல் முறையில் ஒரு நேரிய சமன்பாடு தொகுப்பினை தீர்வு காணும் முறை பற்றி பார்க்கலாம். In previous class we learned to the system of linear equation solved by matrix inversion method and grammar rule method. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்லேயும் கிராமர் ரூல்லையும் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் மெத்தட் இஸ் Gaussian elimination method. So consider the system of linear equation. அதே சேம் தான், linear equation கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. The matrix can be written as Ax equal to B. ஏங்கிறது என்னதுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட், தட் இஸ் அன்னோன் வேரியபிள். இங்கே அன்னோன்கிறது எக்ஸு அண்டு ஒய் அண்டு இஜட். ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுனா ஏங்கிற மேட்ரிக்ஸ். அந்த அன்னோன்ஸ் மட்டும் வரையில் கேபிட்டல் எக்ஸு, கான்ஸ்டன்ட் மட்டும் வரையில் கேபிட்டல் பி. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதே மாதிரி தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்லையும் Gaussian எலிமினேஷன் மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணுங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற மாடல் யூஸ் பண்ணிவிட்டு ஏங்கிறத ஒரு மேட்ரிக்ஸ் அசியூம் பண்ணி போட்டிருப்போம். பட் ஆனால் கிராமர் ரூல் என்ன பண்ணியிருப்போம், இது ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் டிட்டர்மினன்ட் எடுத்து போட்டிருப்போம். அது டெல்லஸ் வச்சு போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்க்கலாம். த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ்னா எக்ஸ்னு பண்ணால் தட் இஸ் ஏ பார் பி அல்லது ஏ கமா பின்னு கூட போடலாம். ஏ கமா பி, இந்த பாருங்கிறது ஒன்றும் இல்லை, பிரித்து காமிச்சிருக்கு. ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் செப்பரேட் பண்ணி காட்டுது. தட் இஸ் ஃபஸ்ட்டு 3 காலம்ங்கிறது மேட்ரிக்ஸ் ஏ அண்டு பாருக்கு அப்புறம் வர அந்த காலம்ங்கிறது மேட்ரிக்ஸ் பி. ரெண்டையும் ஜாயின் பண்ணனால அந்த பார் யூஸ் பண்ணி போட்டிருக்கணும். யூஸ் பண்ணாமல் போடலாம், ஒன்றும் பெருசு இல்லை. யூஸிங் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை ரோ எக்லன் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ், தட் இஸ் எக்ஸிஸ் 1.2ல செகண்ட் ரோமன் இந்த மாடலில் போட்டிருப்போம். எக்ஸிஸ் 1.2ல செகண்ட் ரோமன் எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ரோ 1 கிவ்ஸ் ரோ 1 மைனஸ் ரோ 2 ரோ 1, தட் இஸ் ஒரு ரோவை ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிபிள் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்டால் டிவைட் பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டன்டால் ஆட் அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ண முடியாது. எல்லாமே செகண்ட் எக்ஸைஸில் பேசிக் நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வேணால் ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்லான் டைப்பில் கொண்டு வரணும். எக்லான் டைப்பில் என்ன, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி எடுக்கணும், அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வரணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி போடணும். ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்போம், காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி போடலாம்னு சொன்னிருந்தேன், ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி போடலாம்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே ரோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுன்னா, சப்போஸ் இந்த 2 காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய நம்ம அன்னோன் வேரியபிளும் மாறிடும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டினுடைய அன்னோன் வேரியபிள் இது எக்ஸுக்கான அன்னோன் வேரியபிள், தேர்டு வந்து இஜட்டுக்கான அன்னோன்ஸு. பட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடல, இந்த இஜட்டு எக்ஸு இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி பண்ணி உனக்கெல்லாம் ஆர்டர் மாறிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால் காலம் ஆப்ரேஷன் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த காலம் ஆப்ரேஷன் சுட் நாட் பி அப்ளைடு. ஸோ இந்த மாதிரி காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு த ரோ எக்கன் ஃபார்ம் படி அந்த செகண்ட் ரோ எக்ஸைஸ் 1.2 செகண்ட் ரோமன் படி இது வரைக்கும் நம்ம போடுவோமா அதே மாதிரியே ட்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே அங்கே நம்ம ரேங்க் சொல்லுவோம், ஆனால் இங்கே ரேங்க் சொல்லாமல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ த லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் as எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் 6. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்லேருந்து மேட்ரிக்ஸ் மாற்றணும். எப்படி மாற்றணுங்க, இந்த மேட்ரிக்ஸை ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் பாருங்கள், A11x A12y A13z. ஸோ இதை கொண்டு போய் நம்ம இப்படி லீனியர் ஈக்குவேஷன் இல்லாமல் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் B1 எழுதணுங்களா, அதே மாதிரி இங்கே நம்ம எழுதணும். இங்கே எழுதுகிற என்ன வரும்னா எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 6, அதே மாதிரி 8y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 5, 5z ஈக்குவல் டு 1. ஏன்னா ஃபஸ்ட்டு காலம் எதை டினோட் பண்ணுதுங்க, எக்ஸை டினோட் பண்ணுது, செகண்ட் காலம் ஒய், தேர்டு காலம் இஜெட்டு. ஸோ அதனால் சொல்லியிருந்தேன், நம்ம காலம் மாற்றிருந்தோம்னா என்ன ஆகும், எக்ஸ் ஒய் இஜெட்லாம் மாறி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாமல் ரோ யூஸ் பண்ணி போடையில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் எந்த கோஎஃபிஷியன்ட் வருது, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், அப்போ அது கூட எக்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. செகண்ட் ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட், ஸோ 2y, தேர்ட் இஜெட்டுடைய கோஎஃபிஷியன்ட் 3z ஈக்குவல் 6, த சேம் 8y ப்ளஸ் 4z ஈக்குவல் 5 அண்ட் 5z ஈக்குவல் 1. இதை சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா XYZ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A0, நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. நம்ம ஃபஸ்ட்டு 2 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனும் கிராமர் ரூலும் எப்போ மட்டும் யூஸ் பண்ண முடியும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதே மாதிரி நான் சிங்கிளாக இருந்தால் மட்டும் அது எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லி பார்த்தோம். ஆனால் இது அப்படி கிடையாது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்து நான் சிங்கிளாக இருந்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகும், அல்லது நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். திஸ் மெத்தட் அப்ளிகேபிள் ஒன்லி இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர்னு என்ன மீனிங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0 இருந்தாலும் வரும், நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலும் வரும், ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும், அல்லது ரெக்டாங்குலர் டைப் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லி பார்த்துருக்கு. ஸோ இப்போ எக்ஸசைஸ் சம் நம்ம போவோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5. Solve the following system of linear equation
காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணாங்க எழுதிடுங்க. கிவன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம்னா பார் யூஸ் பண்ணி போடலாம். ஏ பார் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே இந்த பாரை பிரித்து காமிச்சிட்டும் போடலாம். இல்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே போடலாம். டெஸ்ட் புக்கில் இப்படி தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணியிருப்பாங்க பிரித்து காமிச்சிருப்பாங்க. ஏ கமா பி அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கிவ் சிம்பிள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஈக்குவலான சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே இதுக்குள்ளே இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதனால் ஈக்குவலான சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. த சேம் இந்த பிளேஸும் கிவ்ஸ் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் கிடையாது, சேஞ்சஸ்னால் ஏரோ மார்க் வரும். R3 சேஞ்சஸ், R2 சேஞ்சஸ் இது யூஸ் பண்ணி போடணும். சரி ஓகே பாருங்கள். சம் எப்படி பார்க்கலான்ட்டு ஏ கமா பி அப்படிங்கிறது ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 2 1 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் -2 2 -1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z 3 -1 2 அண்ட் கான்ஸ்டன்ட் 2 3 1. ஸோ அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு 3 காலம் அண்ட் பிங்கிறது லாஸ்ட்டு காலம். ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஏ கமா பி ரைட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொன்னோமா. ஏற்கனவே செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது செகண்ட் ரோவில் 1 இருக்குது. அப்போ 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 2 அப்படின்னு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துருப்போமா. ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 2. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணனா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டாகவும் ஃபஸ்ட் ரோ செகண்டாக எழுதிடுங்க. இந்த இடத்துல ஈக்குவலன் சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. சேம் அடுத்த கொஸ்டின் விச் இஸ் ஈக்குவலன் டு என்ன பண்ண அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் 0 பண்ணும். அப்போ எப்படி 0 பண்ணுவீங்க. R2 gives R2 minus 2R1. இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை வரும். R2 minus 2R1. R3 gives R3 minus 3R1. R3 gives R3 minus 3R1. அந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது ரஃபாக நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் போட்ட மாதிரியே ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த பிளேஸ் 0வை சேஞ்ச் பண்ணணும். அந்த பிளேஸ் 0 பண்ண என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ரோவை 7ஆலையும் தேர்ட் ரோவை 6ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்க. தேர்ட் ரோவை 6ஆல் செகண்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிங்க அப்புறம் கிடச்சிருச்சுங்களா ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். இது எக்லோன் ஃபார்ம் டைப்பில் இருக்குது. எக்லோன் ஃபார்ம் டைப்பில் என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மாற்றணும். இங்கே என்ன பண்ணுங்கள் எக்ஸுக்கு ஈக்குவலாக x + 2y - z = 3, x + 2y - z = 3. செகண்டில் 0x போட தேவையில்ல. -6y + 5z = -4, -6y + 5z = -4. அதே மாதிரி தேர்டு -5z = -20. ஸோ இந்த தேர்டு ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா z கிடச்சிடும் 4ன்ட்டு. இந்த z 4ன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y கிடச்சிரும். z 4ன்னு சொல்லிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y கிடைக்கும். ஸோ இந்த yயும் zம் கொண்டு போய் என்ன பண்ணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியில் x - 1 கிடைக்கும். ஸோ 3 வேல்யூ கிடச்சிடும். x - 1 y 4 z 4. நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ண ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிவன் கொஸ்டினில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. 3 லீனியர் ஈக்குவேஷனில் கொஸ்டின் கிவன் எழுதியாச்சு. ஸோ இதை கொஸ்டின்லேயே ஏதாவது காமன் டேபிள் தான் டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 2 டேபிள் காமனாக இருக்கா அப்போ டிவைட் பை 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறிடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனு தென் செகண்ட் அண்ட் தேர்டு. இப்போ இந்த ஆக்மென்ட் மேட்ரிக்ஸ் இங்கே ஏ கமா பி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பார் போட்டாலும் கரெக்டாக தான் நான் கமா யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்னுடைய காலம் ஒய் காலம் அண்ட் இசட் காலம் அண்ட் கான்ஸ்டன்ட் இது யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கணும். ஸோ ஆல்ரெடி 1 தான் இருக்குது பிரச்சனை இல்லை. நான் 0 இது ரெண்டையும் 0 பண்ணுங்களா. அப்போ 0 பண்ண என்ன பண்ணலாம் R2 gives R2 minus 3R1 கரெக்டுங்களா. R2 gives R2 minus 3R1 யூஸ் பண்ணால் செகண்ட் ரோவில் கிடச்சிரும். R3 gives R3 plus R1 ரெண்டு ஆட் பண்ண உங்களுக்கு 0 கிடச்சிருமா. அப்போ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த தேர்ட் ரோ கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த பிளேஸ் 0வை சேஞ்ச் பண்ணணும். அந்த பிளேஸ் 0வை சேஞ்ச் பண்ண தேர்ட் ரோவை 2ஆலையும் செகண்ட் ரோவை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 2R3 - 3R2 சப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடச்சிடும். இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the last echelon matrix can be written as x + 2y + 3z = 11 -2y - 4z = -6 22z = 44. 3 ஈக்குவேஷன் ஆனால் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 அஸ்யூம் பண்ணிவிட்டு தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் இஜெட் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இஜெட்டை கொண்டு போய் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் ஃபைன் பண்ணிடலாம். இதை போத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எக்ஸ் கிடச்சிருங்களா. இந்த 3 வேல்யூ கொண்டு போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள். இஃப் ax² + bs + c is divided by x + 3, x - 3 and x - 1, the remainder 21, 61 and 9 and respectively. Find ABC.
ஸோ நம்மளுக்கு இதில் ஏபிசிங்கிறது தான் அன்னோன் வேரியபிள், எக்ஸ் கிடையாது. ஏன்னா எக்ஸுங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து லீனியர் தானே சொன்னீங்க, பவரில் வந்து 2 3 வரக்கூடாதுன்னு எக்ஸுக்கு 2 வந்துருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எக்ஸ் அவன் வந்து என்ன சொல்லலைங்க, உங்களுக்கு வந்து வேரியபிள்னு சொல்ல, அன்னோன் வேரியபிள். அன்னோன் வேரியபிள் என்ன கேட்டிருக்குன்னா ஏபிசி. அப்போ ஏபிசி தான் அன்னோன் வேரியபிள். அப்போ ஏபிசியினுடைய பவர்லாம் உங்களுக்கு எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது டிவைட் பண்ணுது. எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும், 21 கிடைக்குங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னா எக்ஸுக்கு பதில் -3 போட்டால் 0 வரனால இந்த பாலினாமியலில் -3 போடணும். இந்த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுட்டோம்னா பி ஆஃப் -3 எக்ஸுக்கு பதில் -3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 21. ஸோ 21 எக்ஸுக்கு பதில் -3 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த சேம் செகண்டு எக்ஸ் மைனஸ் 5னா எக்ஸுக்கு பதில் 5 போடணும். இந்த பாலினாமியலில் 5 போட்டிங்கன்னா வரக்கூடிய ரிமைண்டர் 61. ஸோ அந்த பாலினாமியல் 5 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆன்சர் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக 61க்கு ஈக்குவலாக வரும். ஸோ அது செகண்டு. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 25a + 5b + c = 61. இந்த சேம் தேர்டு எக்ஸ் மைனஸ் 1 தட் இஸ் எக்ஸுக்கு பதில் 1 போட்டால் 0 வருங்களா. அப்போ எக்ஸுக்கு பதில் 1 பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவல், 9க்கு ஈக்குவலாக. எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9க்கு ஈக்குவல் பண்ண தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது 3 ஈக்குவேஷன் வச்சு கிடச்சிருக்கு. இப்போ ஏபிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ 9 25 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி -3 5 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி 1 1 1, கான்ஸ்டன்ட் 21 61 9, 21 61 9 யூஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் பெட்டராக இருக்குன்ட்டு. ஸோ அப்போ காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண வேண்டாம், ரோ பாருங்கள். அப்போ தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்சு ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R2 gives R2 - 25 R1 யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் இந்த எலமெண்ட் 0 மாறிடும். R3 gives R3 - 9 R1 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் 0 கிடச்சிரும். ஸோ இப்போ இது 0 பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு வேணும்னா காமன் டேபிள் நம்பர் வந்து ஹை நம்பராக இருக்குது அப்படின்னா காமன் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4th டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம், இதையும் 4th டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4th டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். 4th டேபிளாக டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு தட் இஸ் இங்கே ஒரு ஸ்டெப் போடல, இந்த ஸ்டெப் போடணும். தட் இஸ் இங்கே ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். R2 gives R2 divided by -1/4. அதே -1/4 R2. R3 gives R3 -1/4 R3. தட் இஸ் இப்படி வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஒரு ரோனா ஒரு ரோவை கான்ஸ்டன்டால் மல்டிபிள் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஆனால் இது பண்ண முடியாதுங்க, அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியாது. தட் இஸ் நம்ம இப்படி எழுதிக்கலாம். R2 gives நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம் 1/-4 × R2. ரோ 2வை -1/4 ஆல் டிவைட் பண்ணலாம். R3 gives R3 -1/4 × R3 டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவன் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டால் இது கிடைக்கும். டேரெக்டாகவே இது வராது. இது 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு எழுதணும், அந்த ஸ்டெப் இங்கே மிஸ் தான் இருக்குது. அதை ரைட் பண்ணுங்கப்புறம் இந்த லாஸ்ட் 2வையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ கிடச்சிரும். 0 0 -8 48. ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எதுக்கு ஈக்குவல்னா ஏ. அப்போ a + b + c = 9. கரெக்டுங்களா. a + b + c = 9க்கு ஈக்குவல். நம்மளுக்கு வேரியபிள் ஏபிசி தான் இருக்குது, XYZ இல்லை. அப்போ 5b + 6c = 41 -8c = -48. இதை யூஸ் பண்ணி c கண்டுபிடிச்சிக்கலாம். சியை கொண்டு போய் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b ஃபைன் பண்ணிடலாம். பியும் சியை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கிடச்சிரும் அப்படின்னா a கிடச்சிரும். அப்போ a2 b1 c6. ஸோ கொண்டு போய் கிவன் கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆச்சுன்னா இவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின், an amount of ₹65,000 is invested in 3 bonds. ஸோ 65,000 3 பாண்டில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டில் ஒரு 25,000, இன்னொரு பாண்டில் ஒரு 10,000, இன்னொரு பாண்டில் ஒரு ரிமைனிங், இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 3 பாண்ட். டோட்டலாக 3 பாண்டோடைய அமௌண்ட்டு ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 65,000. ஸோ இந்த 3 பாண்ட்லேயும் ஆனுவல் இன்கம் தட் இஸ் ஒவ்வொரு பாண்ட்லேயும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும், தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாண்டுக்கு போட்டோம்னா அது 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் பாண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 8%, தேர்டு பாண்டுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொடுக்குறாங்க. அப்படின்னா இங்கே 3 இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ கிடைக்குன்னா 4,800 கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் த தேர்டு பாண்டோட இன்கம் மட்டும் வேணும் அப்படின்னா 600 more than the
ஃப்ரம் செகண்ட் பாண்ட். அப்போ செகண்ட் பாண்டோட என்ன பண்ணால் 600 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தேர்டு பாண்டு கிடச்சிரும். டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். நம்ம என்ன பண்ணோம், ப்ரைஸ்னால் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுதான் XYZ அன்னோன் வேரியபிள் அசியூம் பண்ணிட்டு. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஸோ ஒவ்வொரு பாண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா XYZ அசியூம் பண்ணிக்கலாம். லெட் X be the first bond, Y be the second bond, Z be the price of third bond அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் படி 3 பாண்டுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க, 65,000. அப்போ X + Y + Z = 65,000. அண்டு இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்க, 4,800. கொஸ்டினில் கொடுத்துருக்குதா, 6% ஆஃப் ஃபஸ்ட் பாண்ட் X, 8% ஆஃப் Y + 9% ஆஃப் Z = 4,800. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 6% ஆஃப் X அப்படின்னா பர்சன்டேஜ்னா பை 100, அப்போ 6/100 X. அதே மாதிரி 8% ஆஃப் Y அப்படின்னா 8/100 Y, 9% ஆஃப் Z அப்படின்னா 9/100 Z ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 4,800. ஸோ டினாமினேட்டரில் 0 இருக்குது. அந்த இதை என்ன பண்ணான்னா லீனியர், தட் இஸ் ஃப்ராக்ஷன் இல்லாமல் லீனியராக மாற்றணும். அப்போ இதை காமன் எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4,80,000 மறுபடியும் செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் கண்டிஷன் given that third bond is the income of third bond is the income of third bond is 600 more than second bond அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. The income of third bond is 600 more than second bond. The income of third bond என்னதுங்க, 9% of Z equal to 600 plus 9% of Z equal to 600 more than second bond. second bond என்ன கிடைக்குதுங்க, 8% of Y. இந்த ப்ளஸ் 8% ஆஃப் Y இங்கே மூவ் பண்ணால் -8%. அதை இங்கே போட்டிருக்கோம். -8% ஆஃப் Y ப்ளஸ் 9% ஆஃப் Z ஈக்குவல் டு 600. இது தேர்டு கண்டிஷன். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது நான் லீனியாக மாற்றி உனக்கு என்ன கிடைக்கும், 60,000 மாற்றி. இப்போ 3 லீனியர் ஈக்குவேஷன், தட் இஸ் ஃப்ராக்ஷன் இல்லாமல் லீனியர் ஈக்குவேஷனை மாற்றிடுங்க. 111 65,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 689 4,80,000. அதே மாதிரி 0 -8 9 60,000 யூஸ் பண்ணி இதை லீனியர் ஈக்குவேஷன் மாற்றிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு என்ன பண்ணுங்க, ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், 0 மாற்றணுங்களா, ஆனால் ஆல்ரெடி இங்கே தேர்டோட 0 தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் என்ன இருக்குது, 6 இருக்குங்களா. அப்போ R2 gives R2 - 6R1 கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் கிடச்சிரும். இது அப்புறம் என்ன பண்ணலாங்க, இந்த 0 பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா R3 gives R3 + 4R2 இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வந்துடும், ஃபஸ்ட் நான் 0 என்ட்ரி கிடச்சிரும். இதுக்கப்புறம் X + Y + Z ஈக்குவல் என்ன கிடைக்குங்க, 60/1000. 2X Y + 3Z = 90,000. 21Z = 4,20,000. அதை யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் 4,21,000 Z ஈக்குவல் வச்சு போட்டிங்கன்னா 20,000 கிடச்சிரும். இந்த Z கொண்டு போய் செகண்டில் போட்டிங்கன்னா Y வேல்யூ கிடைக்கும். Y Z கொண்டு போய் ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா X வேல்யூ கிடச்சிரும். ஸோ அது தெரிய சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா X 30,000, Y 15,000, Z 20,000. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்ட் 30,000 ருபீஸ், செகண்ட் பாண்ட் 15,000 ருபீஸ், தேர்ட் பாண்டுக்கு என்ன பண்ணால் 20,000 ருபீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், ஏ பாய் இஸ் வாக்கிங் அலாங் ஏ பாத் Y = AX² + BS + C. ஸோ இதுலேயும் எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்காதுன்னா அன்னவுனாக இருக்காது. ஏன் அப்படின்னா கொஸ்டினில் பாயிண்ட் கொடுத்துருக்கு. X, Y தானே பாயிண்ட்னாவே. அப்போ Xக்கு -6னா Yக்கு 8, Xக்கு -2னா Yக்கு -12, Xக்கு 3னா Yக்கு 8. இந்த மாதிரி போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ABC தான் உங்களுக்கு அன்னவுனாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். கிவன் லைனில் கிவன் ஒரு ஈக்குவேஷனில் பாலினாமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 36A - 6B + C = 8. செகண்ட் பாயிண்ட் Xக்கு -2 Yக்கு -12 போட்டிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த சேம் தேர்டு பாயிண்ட் Xக்கு 3 Yக்கு 8 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் 9A + 3B + C = 8 கிடைக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், இந்த 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாய் இஸ் வாக்கிங் அலாங் ஏ பாத். தட் இஸ் ஒரு பாய் எப்படின்னா போயிட்டே இருக்கலாம். அந்த பாய் பார்த்தீங்கன்னா -6,8ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணி போகிறாரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கன்னா -2, -12, அதே மாதிரி 3, 8 இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி போகிறாரு. அப்படின்னா இவர் போகக்கூடிய பார்த்து 77, 60 பாஸ் ஆச்சு அப்படின்னா அவர் மீட் பண்ணுவார். சப்போஸ் அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகாமல் போச்சுன்னா நாட் மீட் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கு.
ஸோ ஆனால் என்ன பண்ணியிருப்பார், பாயிண்ட் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுவார். இந்த பாயிண்ட்டே பாஸ் ஆகும் சொல்லிட்டு அப்போ மீட் பண்ணுவார். செகண்ட் பாயிண்ட்டை மீட் பண்ணுவார், தேர்டு பாயிண்ட்டை மீட் பண்ணுவார். இந்த பாயிண்ட்டை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் போடுங்க, செகண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இதே மாதிரி தேர்டு பாயிண்ட் வச்சு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் A, B என்ன பண்ணுங்கள், கோஎபிசியன்ட் ஆஃப் A, ஏனுடைய கோஎபிசியல், பினுடைய கோஎபிசியல், சினுடைய கோஎபிசியல், இது A அண்ட் கான்ஸ்டன்ட் 8 - 12 8. ஸோ இது யூஸ் பண்ணி போட்டுருங்க. இது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணும், விச் இஸ் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணால் ஏரோ மார்க் போட்டுகிட்டே வரும். கரெக்டாக அதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒன்றா இருக்கணும். பட் ஒன்றா இல்லை, ஆனால் காலம் யூஸ் பண்ணால் ஒன்று வரும். ஆனால் மாற்றாதீங்க, மாற்றினா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா XYZ சேஞ்ச் ஆகிரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிரும். காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டைரெக்டாக போடலாம். R2 gives R2 9 R2 minus R1. கரெக்டுங்களா, 9 R2 minus R1. 9 4 36, 36 minus 36 0 ஆயிரும். அதே மாதிரி இதை 4 மல்டிப்ளை பண்ணிக்க. 9 4 36 4 R3 minus R1 யூஸ் பண்ணி இந்த ரோ கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது காமன் டேபிள் தான் டிவைட் பண்ணிடுங்க. செகண்ட் ரோவை என்ன பண்ணிக்கலாம், -2 டிவைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவை 3 டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சப்ளேட் பண்ணால் கிடைக்குமா, R2 gives R3 minus R2 சப்ளேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இதெல்லாமே எக்லோன் ஃபார்ம் டைப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 36x அதே மாதிரி -6y + z = 8. அதே மாதிரி 6b - 4c = 58 - 5c = 50. c-னுடைய வேல்யூ -10 கிடைக்கும். c-னுடைய வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b கிடச்சிடும். b-னுடைய வேல்யூ கொண்டு போய் c ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வேல்யூ கிடைக்குன்னா a-னுடைய வேல்யூ கிடச்சிடலாம். அது மாதிரி ட்ரை பண்ணி போட்டுகிட்டே வாங்க. ட்ரை பண்ணி போட்டதுக்கப்புறம் ABC கிடச்சிடும். இப்போ கிவன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, y = ax² + bx + c. அதில் கொண்டு போய் ABC வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா P(7,20) ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் 7 ஒய்க்கு பதில் 60 போடுங்க. போட்டிங்கன்னா போத் சைடு 60 = 16 கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழியாக பாஸ் ஆகிருப்பார். சப்போஸ் நாட் ஈக்குவல் வந்துன்னா பாஸ் ஆக மாட்டார். ஸோ இப்போ என்ன இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் வந்துருக்கு. அப்போ ஸோ பாய் மீன்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருப்பார், அவரை ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பார். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் டேசிஸ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.